Students, welcome to online class with Emma. 11th Maths 3rd chapter trigonometry exercise 3.1 fifth one. If cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta equal to 1 அப்படின்னு இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் ப்ரூவ் தட் sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 sin square alpha sin square beta. Next cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha equal to 1. So first இதை எடுத்துப்போம். Okay, what is given solution? So cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா sin square beta equal to alpha equal to sin square beta, cos square alpha equal to cos square beta நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் திஸ் இம்ப்ளைஸ் இங்கே போடுறேன் cos square sin square beta cos square betaன்னு வரும் எல்சிஎம் எடுத்தால். அப்போ இங்கே என்ன வரும்? sin square beta cos power 4 alpha plus sin power 4 alpha cos square beta equal to 1 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் இங்கே sin square beta இல்லை, ஸோ மல்டிப்ளை சேம் திங் வித் த நியூமரேட்டர். இங்கே cos square beta இல்லை, ஸோ சேம் நியூமரேட்டரில் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஈக்குவல் டு திஸ் இம்ப்ளைஸ் sin square beta cos power 4 alpha plus sin power 4 alpha cos square beta equal to இது cross multiply பண்ணும்போது equal to sin square beta cos square betaன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா this implies sin square beta இது வந்து cos power 4 alphaவை அப்படியே எழுதிக்கோங்க. cos power 4 alpha sin square betaவை 1 minus cos square betaன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுங்கள், cos square betaவை எல்லாமே in terms of cosல எடுத்துகிட்டு வாங்க. cos square beta வச்சுட்டு இதை sin power 4 alpha எப்படி எழுதலாம்? 1 minus cos square alpha the whole squareன்னு எழுதணும். sin power 4 alphaன்னு இருக்கிறதெல்லாம் sin squareன்னு இருந்தால் 1 minus cos squareன்னு எழுதுவோம். sin power 4ன்னு இருக்கிறதால 1 minus cos square alpha the whole square equal to இதை அப்படியே வச்சுக்கோங்க. cos square beta காஸ்லாம் அப்படியே வச்சுக்கணும். sin square betaவை 1 minus cos square betaன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் புரியுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இங்கே ஈக்குவல் டு திஸ் இம்ப்ளைஸ் இப்போ இது என்ன பண்ணுங்கள், உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். cos power 4 alpha மைனஸ் cos power 4 alpha cos square beta ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுங்கள், cos square beta அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, cos square beta இதை வந்து a minus b whole square ஃபார்மில் பண்ணுங்க. ஸோ 1 a square plus b square cos power 4 alpha minus 2 ab cos square alpha ab. ஓகே, ஈக்குவல் டு இது எடுத்து எழுதிக்கோங்க. என்னது? cos square beta into 1 minus cos square beta. ஓகே, இது வேணால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். cos power 4 alpha மைனஸ் cos power 4 alpha cos square beta ப்ளஸ் cos square beta ப்ளஸ் cos power 4 alpha cos square beta. புரியுதா? உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 2 cos square alpha cos square beta. ஓகே, ஈக்குவல் டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன? cos square beta மைனஸ் cos power 4 beta உள்ளே மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு திஸ் இம்ப்ளைஸ் இங்கே என்ன வரும்? மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். cos power நெக்ஸ்ட் என்ன வரும்? cos power 4 alpha minus 2 cos square beta cos power 4 alpha minus 2 cos square alpha cos square beta. ஓகே, இந்த மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்க மைனஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். cos power 4 beta ஈக்குவல் டு இங்கே இந்த cos square beta அப்படியே இருக்கும். இங்கே ஒரு cos square beta இருக்குது, இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். cos square மைனஸ் cos square beta எடுத்துகிட்டு வந்தால் இது ரெண்டு 0 ஆகிடும்.
புரியுதா? இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். காஸ் ஸ்கொயர் பீட்டா காஸ் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு இது காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 பீட்டா. ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. இந்த ப்ளஸ்ஸை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மைனஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த காஸ் பவர் 4 பீட்டா மைனஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து காஸ் பவர் 4 பீட்டான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து 0 கேன்சல் ஆயிரும். திஸ் இம்ப்ளாய்ஸ் இது என்னென்னா காஸ் பவர் 4 ஆல்ஃபா இது என்ன, இது எப்படி எழுதலான்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஓகே, ஈக்குவல் டு இது வந்து இங்கே 0 ஆகிடும் ப்ளஸ் அண்ட் மைனஸ். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்போ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் திஸ் இம்ப்ளாய்ஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது காஸ் ஸ்கொயர் பீட்டா. திஸ் மார்க் இட் அஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிக்கோங்க. இப்போ இது என்ன ஆகும்னா இது 1 மைனஸ் இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் 1 மைனஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. இந்த 1 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம், ஸோ இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. இதுலேருந்து என்ன தெரியுது, மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இது 2. புரியுதா? இது செகண்ட் ஈக்குவேஷன். இதுலேருந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். இது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது என்ன கேன்சல் பண்ணிவிட்டேன். மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. இந்த ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தது. சரி, ஃப்ரம் 1 and 2 என்னென்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா 1 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா 2. இதுலேருந்து இந்த ப்ரூவ் பண்ணணும். எதை சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைன் பவர், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை மட்டும் எடுத்து பண்ணிக்கிட்டோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டாஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஒன்றை நம்ம ப்ரூவ் பண்ணோம். சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதை எப்படி போடணுன்னா சைன் பவர் 4 ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர், இப்போ இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க, சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா. இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம், சைன் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்களே ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா. இப்போ இங்கே என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. இந்த பிளேஸில் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு எழுதலாம். அப்போது எழுதுங்க ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, இது சைன் பவர் 4 ஆல்ஃபாவை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஸோ இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abனா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போது இந்த ப்ளஸ் 2abஏ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் 2ab. ஸோ இப்போ இதை எப்படி எழுதணும்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து சைன் பவர் 4 ஆல்ஃபாவை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி எழுதுகிறோன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அது ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு
இது என்னென்னா நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன தெரியும், ஃப்ரம் 2 sin square alpha ஈக்குவல் டு எழுதிக்கோங்க, ஃப்ரம் 2 sin square alpha ஈக்குவல் டு sin square beta. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் sin square பீட்டான்னு போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு sin square beta மைனஸ் sin square beta the whole square plus 2 sin square alpha sin square beta. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இது ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும், ஈக்குவல் டு 2 sin square alpha sin square beta equal to RHS. Hence proved. புரியுதா? ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறோம், இதை வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம், ஹோல் ஸ்கொயர்னு எழுதி சைன் பவர் 4 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அதே இது இந்த ஃபார்மில் இருக்கிறதால இந்த ஃபார்மில் எடுத்து எழுதுகிறோம். எழுதிட்டு ஹென்ஸ் sin square alpha equal to sin square பீட்டான்றதால இது ப்ரூவ் பண்ணி ஈக்குவல் டு 2 sin square, அப்போ LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன, செகண்ட் ஒன் இஸ் cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம LHS எடுத்துக்கலாம். என்ன cos power LHS cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha equal to, இதை எப்படி எழுதலாம், cos square beta into cos square betaன்னு எழுதிக்கிறோம், divided by cos square alpha plus இதை அகெயின் இதே மாதிரி sin square beta into sin square beta cos square betaன்னு எழுதுகிறோம். ஓகே, sin square beta into sin square beta 2 times எழுதிக்கிறோம். ஓகே, ஸ்கொயராக ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் 4. ஸோ டிவைடட் பை sin square alpha. நெக்ஸ்ட் இது என்ன, ஈக்குவல் டு cos square beta from 2 என்ன, from 1 என்ன, from 1 equation 1 என்ன, 2 sin square alpha equal to sin square beta 2. 1 என்ன, cos square alpha equal from 1 cos square alpha equal to cos square beta. ஓகேவா, equation 2 வந்து என்ன, sin square alpha equal to sin square beta. 1 என்ன, cos square alpha equal to cos square beta. நான் காமிச்சிடுறேன். ஸோ 1 பாருங்கள், cos square alpha equal to cos square beta. 2 வந்து sin square alpha equal to sin square beta. ஸோ இப்போது ஃப்ரம் 1 இதுன்றதால இந்த பிளேஸில் cos square alpha போட்டோன்னா நம்மளுக்கு இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், cos square beta equal to இங்கே பீட்டா பிளேஸில் cos square alphaன்னு போட்டுக்கோங்க, டிவைடட் பை cos square alpha. எதனால் அப்படி போடுறோன்னா கேன்சல் பண்ணுறதுக்காக அப்படி போடுறோம். ஸோ sin square beta equal to ஃப்ரம் 2 என்ன, 2 from 2 போட்டுக்கோங்க, sin square alpha equal to sin square beta. ஸோ இந்த பிளேஸில் sin square alphaன்னு போட்டுக்கோங்க, sin square alpha divided by sin square alpha. எதனாலனா கேன்சல் பண்ணுறதுக்காக அப்படி போடுறோம், ஈக்குவல் டு cos square beta plus sin square beta equal to 1. that is RHS. LHSலேருந்து நம்ம RHS இது பவரை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அண்ட் ஃப்ரம் 1 and 2லேருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணால் cos square alpha equal to cos. So substitute cos square alpha in the place of cos square beta so that numerator and denominator will get cancelled. In here sin square beta placeல substitute sin square alpha so that it numerator and denominator will get cancelled. So cancel பண்ணிங்கன்னா RHS வந்துருச்சு, hence proved. Okay. Thank you. For more videos, please subscribe our channel.